அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநாடு பற்றி தான் ஒரு சின்ன செய்தி. இந்த மோடியை பற்றி தப்பாக பேசிக்கிறாப்புல விஜய் மதுரையில். நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய வேலை என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணுவாரியா? நல்லது மட்டும் பண்ணுங்கள் விஜய் சார். ஒருத்தரை கேவலம் பண்ணுறத, ஒருத்தரை குறைச்சி நம்ம மேலே வரணும்னா யாராலையும் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக நீ இப்போ தான் வந்திருக்க. நான் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன், 200 கோடி விட்டுட்டு வந்திருக்கேன்னு ஏன் பேசுகிறீங்க? யார் உன்னை விட்டு வர சொன்னாங்களா? மக்களை சொல்லு. நீ இல்லைன்னா மக்கள் யாரும் இல்லையா? நாடு அழிஞ்சு போயிடுமா, இல்லை செத்து போயிடுமாங்களா? சொல்லு, ஏன் அதை சொல்கிற? நீ நல்லது பண்ணுறவனா 200 கோடி வருதுல, சமாளித்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போக வேண்டியதானேயா? அதை விட்டு மோடி சேரல, அவன் சேரல, இவன் சேரல. உன்னுடைய கொள்கை என்ன சொல்லு. மக்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தெரியா? இன்றைக்கி பிஜேபி பற்றி பேசுறியா? பிஜேபியோட ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தெரியுமே அவனுக்கு? என்ன தெரியும்? விஜய் நேற்று கட்சி ஆரம்பிச்சிட்டா, நீ முதலமைச்சர் நினச்சவங்கெல்லாம் அவ்வளோ சாதாரண கண்டவங்கெல்லாம் வந்தால் முதலமைச்சர் தடியாரத்தெல்லாம் தாண்டராயன் ஆயிட முடியாது. புரியுதா? அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது, அதுக்கெல்லாம் நேர்மை இருக்கணும். ஏன்னா வாயில் பொய் இருக்கக்கூடாது. நினச்சா ஒரு வார்த்தை விட்டுறது எல்லாம் பேசக்கூடாது. ஒழுக்கமாக பேசு. யார் இருந்தாலும் சரி. கட்சியில் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் கற்றுக்க. என்ன சொல்லுவாங்க, பதிவு வரும்போது பணிவு வரணும். எங்கே வருது உனக்கு பணிவு சொல்லு? ஒரு சினிமாவில் ஆக்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிற. அந்த கட்சி துண்டெல்லாம் ரோட்லலாம் உழுது வர்ற பாதியில். ஒருத்தனை வரான், உன்னை பார்க்குறான், ரசிக்கிற, அவனை தூக்கி வெளியே தள்ளுறாங்க உன்னுடைய எஸ்கார்டு. இதுதான் நீங்கள் வச்சு கட்சி நடத்துகிற ஒழுக்குமா? பிஜேபி பற்றி பேசுகிறது, பிஜேபி மோடியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தராத இல்லை, தகுதியும் கிடையாது யாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற. சொல்கிறேன் நான். ஏன் தப்பாக பேசுகிறீங்க மோடியை? அவர் ஒரு தாய் செத்து ஒரே 6 மணி நேரத்தில் ஆடம்பரம் இல்லாமல் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவருடைய பணியை ஒரு ஒர்க்கு மக்களுக்காக ஒரு தொண்டு செய்கிறதுக்காக வந்துனுக்கிறாரு. அவரே நீ குறைச்சி மோடி அதை செய்யணும். என்னையா செய்யலை உங்களுக்கு? என்ன செய்யலை சொல்லு? என்ன செய்யலை? எல்லாமே செஞ்சுருக்கிறாயா நாட்டில்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாத்ரூம்லேருந்து தண்ணி போடுற பைப்புலேருந்து என்ன, அதே மாதிரியே மக்களுக்கு அந்த ஏரி வேலை, அதுக்கு அமௌண்ட்டு எல்லாமே எங்கேருந்து வருது பணம்? எல்லாம் நீ சமாளித்து கொடுத்தியா? இல்லை நீ 200 கோடி வாங்குறியா, அதில் கொடுக்குறியா மக்களுக்கு? சொல்லு, யார் கொடுக்குறாங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பேசும்போதே யோசனை பண்ணி பேசுங்க. ஒரு ஒழுக்கம் வேணும் ஃபஸ்ட்டு. நான் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவனாக முடியும். அதே போல் எங்களுடைய மாநாடு நடந்துச்சு. எது மதுரையில் நடந்துச்சு இல்லையா? முருகன் மாநாடு நடந்துச்சு இல்லையா? என்ன நடந்துச்சு? அது எவ்வளோ அப்போ அவ்வளோ ஒரு பக்தியாக நடந்துச்சு, கோயில் மாதிரி நடந்துச்சு மாநாடு. நீ என்ன நடத்துகிற? சேரெல்லாம் உடைக்கிறாங்க உன்னுடைய ரசிகருக்கு. அதான் உன்னுடைய ஒழுக்குமா? ஒழுக்கத்தை பற்றி நீ பேசக்கூடாது விஜய். நீ பேசக்கூடாதியா, பேசக்கூடாது. நீ என்ன வேலையை அதை உன்னுடைய வேலையை அதை மட்டும் செய். அடுத்தவங்களை குறை சொல்கிற வேலை அதெல்லாம் விட்டுரு. நம்ம மோடியை பேசுறது, இந்த அண்ணாமலை தப்பாக பேசுறது, இதெல்லாம் விட்டுரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், ஒழுக்கம் தான் முக்கியம். புரியுதா? ஒழுக்கம் இல்லாமல் நீ வாழக்கூடாது. ஒழுக்கமாக வாழுங்க. அதுதான் எனக்கும் பிடிக்கும், அதுக்கு மக்களுக்கு அதுதான் பிடிக்கும். எவ்வளோ பக்தி இது வரைக்கும் சேரை எடுத்து அடிக்கிட்டு போகிறான் எங்களுடைய கட்சிக்காரர் வந்தால். எங்களுடைய இந்து முன்னணியில் எல்லாருமே ஒரு ஒழுக்கமாக கடவுள் மாதிரி கும்பிட்டு சேரை உங்கள் கட்சியில் அப்படி நடத்த முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து சேரு 1000 சேர் 50,000 சேர் வந்தால் 5000 மொத்தம் பாதி பேர் சேரை உடச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஒழுக்குமா? இதான் கற்றுக் கொடுக்குற நீ பாடமா? மக்கள் இளைஞர்களெல்லாம் முட்டால் ஆக்கி விட்டு வச்சுங்கிறியா? வர்ற பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ தான் வழி நடத்தணும். எப்போ அது மாதிரி சேரை உடைக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டுன்னு. நீ அங்கேயே போய் குவார்டர் அடிக்கிறான், அங்கேயே இது பண்ணுறான். ஒரு வாசனை வருமா சொல்லு? எங்களுடைய முருகன் மாநாட்டில் இன்றைக்கி மதுரையில் நடந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் கிளியராக எப்படி வந்தாங்க மக்களை? அந்த மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக்கூடியன்னா நாடெல்லாம் நாசனமாக பண்ணி அவன் கட்சி ஆரம்பித்து அவன் முதலமைச்சர், அவன் சிஎம்மு, எதுக்கும் ஒரு தராதரம் இல்லையா? சிஎம் ஆகணும்னா அதுக்கு தராதரம் வேணியா? ஃபஸ்ட்டு ஒழுக்கம் கற்று நீ வா. ஒழுக்கம் இல்லாமல் நீ என்னத்தை சாதிக்க போகிற? மக்கள் காப்பாற்றுறன்னு 200 கோடி சம்பாதிக்கிற, 200 கோடி சம்பாதிச்சு மக்களுக்கு செய்ய. இல்லை ஒரு படத்துக்கு பிரிய வீடு பார்க்கலாம், எல்லோரும் போய் பார்க்கட்டும். உனக்கு சம்பளம் வாங்காத. அதெல்லாம் சரி, துப்பு இல்லை. வாய்க்கிலே பேசுறது தெரியும். யாருனாலும் இறக்கி பேசலாம். பணங்குதுன்னா நீ யாருனாலும் இறக்கி பேச முடியாதுயா. மோடி அவ்வளோ பெரிய ஆள். அவர் எத்தனை வருஷம் இப்போ அரசியலில் இருக்கிறாரு. அவருடைய பேர மாதிரி இருக்கிற நீ. யார் இருந்தாலும் தப்பாக பேசக்கூடாது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பாரத் மாதாக்கு ஜெய்கின்னா ஒரு இது வேணும். புரியுதா? ஜெய் ஹிந்து அப்படின்னா ஒரு என்னது ஒரு வீரம் வேணும்.
அதை விட்டு நான் புலி சிங்கம் அதெல்லாம் பேசாத. புலி சிங்கமெல்லாம் அது காட்டுக்கு தான் செல்லும், வீட்டுக்கு செல்லாது. அது மாதிரி ஒழுக்கமாக இருந்து கற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.